ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவை பால்கோவா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. இந்த பாருங்கள், இந்த கப்புக்கு 1/4 கப்பு ரவை போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப ரவை போடக்கூடாது. ரொம்ப ரவை போட்டிங்கன்னா கேசரி மாதிரி ஆயிரும். அதனால் 1/4 கப் போதும். லைட்டாக வறுத்துக்கிட்டு இப்போ இது கூட 2 ஸ்பூன் தேங்காய். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் லைட்டாக 2 வதக்கிக்கலாம். அரை லிட்டர் பாலுங்க. அரை லிட்டர் பால் கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்புக்கு அரை கப்பு சீனி எடுத்துருக்கேன். அரை கப்பு சீனி எடுத்துருக்கேங்க. போட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி வரட்டும். இந்த இனிப்பே கரெக்டாக இருக்குங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்ல பால் சுண்டி வரட்டுங்க. சைடில் வர ஆடையை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சைடில் வரக்கூடிய ஆடையை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்கங்க. நல்லா சுண்டி வரட்டும் பால். ரவை அதிகமாக போட்டிங்கன்னா கேசரி மாதிரி ஆயிருங்க. அதனால் 1/4 கப்பே கரெக்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பால் பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணலை, வெறும் பாலில் மட்டும்தான் செய்கிறேன். சைடில் வர ஆடையை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுண்டி வரட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.